மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் PS அமல்ராஜ் வருகை தந்து வழக்கறிஞர்களை சந்தித்து 2026 பார் கவுன்சில் தேர்தலுக்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கப்பட்டு மாவட்ட நீதிமன்றம் செயல்படத் தொடங்கியுள்ளது. இந்த நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் கோர்ட், பாக்சோ நீதிமன்றம், நுகர்வோர் நீதிமன்றம் உள்ளிட்ட ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் என்னென்ன நீதிமன்றங்கள் இருக்க வேண்டுமோ அதை கொண்டு வருவதற்கும் நீதிமன்றங்களில் அடிப்படை வசதியான கேண்டீன், வங்கி, தபால் நிலையம் ஆகியவற்றை கேட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள போர்ட்போலியோ நீதிபதியை சந்தித்து இவர்களது கோரிக்கைகள் அளிக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வரவேண்டிய அனைத்து நீதிமன்றமும் கொண்டுவர முயற்சி செய்வோம் என்று வழக்கறிஞர்களிடம் கூறியுள்ளேன். மார்ச் 10ஆம் தேதிக்குள் மண்ணின் மைந்தரான சுரேஷ்குமார் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளது. அவர்கள் மூலமாக அனைத்து வசதிகளும் பெற்றுத்தருவோம். வழக்கறிஞர் சங்கங்கள் சேமநல நிதியை 10 லட்சமாக உயர்த்த வேண்டும், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். வரும் காலகட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற பார் கவுன்சில் முயற்சி எடுக்கும். தமிழகத்தில் அனைத்து நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்டர்நெட் சேவை, மேன்பவர் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக மேம்படுத்தப்பட்டால் வழக்கறிஞர்கள் அதனை மேற்கொள்வார்கள் என்றார். சந்திப்பும் கலந்துரையாடலும் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர்கள் இது மாவட்ட நீதிமன்றமாக அப்கிரேட் செய்யப்பட்டு பைபிரிகேஷன் ஆன பிறகு இந்த நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய முக்கிய கோர்ட், அதாவது ஸ்பெஷல் கோர்ட்டு, போக்சோ, கன்சியூமர், SC/ST கோர்ட் என்று ஒரு மேண்டேட்ரி என்னென்ன தேவையோ ஒரு மாவட்ட நீதிமன்றங்களுக்கு அவை வர வேண்டும் என்றும், ஒரு பேசிக் அமெண்டிஸ் ஒரு வழக்கறிஞர் சங்கமுக்கான அறையும், குறிப்பாக இந்த நீதிமன்றங்களில் அடிப்படை வசதியான கேண்டீன், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் இப்படி போன்ற வசதிகளை இங்கே நீதிமன்றத்துக்கு கேட்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றனுடைய போர்ட்போலியோ நீதிபதியை சந்தித்து இவர்களுடைய கோரிக்கை அங்கே கொடுக்கப்படும். அந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக அவர்கள் மயிலாடுதுறை நீதிமன்றத்துக்கு, அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு வரவேண்டிய அத்தனை நீதிமன்றங்களும் இங்கே வரும் என அவர்களிடம் சொல்லியுள்ளேன். நிச்சயமாக வருகின்ற வாரங்களில், குறிப்பாக மார்ச் 10ஆம் தேதிக்குள் நம்முடைய மண்ணின் மைந்தரான மாண்புமிகு நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளது. அதில் நம்முடைய வழக்கறிஞருடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் வரும்பொழுது அத்தனை வசதிகளும் அவர்கள் மூலமாக பெற்று தருவோம். நிச்சயம் இவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, குறிப்பாக நம்முடைய வழக்கறிஞர் சங்கங்கள் வழக்கறிஞருடைய சேமநல நிதியை ரூபாய் 10 லட்சத்திலிருந்து உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டம் இங்கே உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார்கள். அவை அத்தனையும் மாண்புமிகு முதல்வரிடம் நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளோம். இந்த வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டமும் வழக்கறிஞருடைய சேமநல நிதியும் வருகின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த இவர்களுக்கு வைத்த கோரிக்கை அத்தனையும் நிறைவேற்றப்படுவதற்கான அத்தனை முயற்சியும் பார் கவுன்சில் எடுத்து அதை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியும் இங்கே நான் அளித்திருக்கிறேன். ஆன்லைன் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நீதிமன்றம் தமிழகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் எல்லா நீதிமன்றத்துகளும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், அதற்கான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அதற்கான சென்டர், அதுக்கான மேன் பவர் எப்பொழுதெல்லாம் இதை தெரிந்து நம்முடைய நீதிமன்றங்களும் அரசும் சேர்ந்து அந்த வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறதோ அப்போது ஆன்லைன் என்றது நிச்சயமாக நம்முடைய ஃபைலிங்கை நம்ம வழக்கறிஞர்கள் பாதுகாப்பார்கள். அது வரைக்கும் நம்ம ஃபைலிங்க்கு எதிராக இல்லை, ஆனால் மேண்டேட்டரி இல்லாமல் ஹைபிரிட் மோடில் நடத்தணுன்றது தான் நம்ம கோரிக்கை வைத்தாங்க. மாண்புமிகு ஃபைலிங்குடைய நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் இதை ஏற்று அந்த ஃபைலிங் மேண்டேட்டரி இப்போ தள்ளி வைத்திருக்கிறார். அப்படி ஒரு வசதி வாய்ப்பு வரும்பொழுது நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம வழக்கறிஞர்கள் பின்பற்றுவார்கள் என்று நான் தெரியப்படுத்தியுள்ளேன். கவுன்சிலிங் சென்டருக்கு என்ன சாரிங்க, இப்போ பெண்ணுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாக கவுன்சிலிங் சென்டருக்கு கிடையாது. இல்லை, ஒரு மாவட்ட நீதிமன்றம் இருந்தால் அதுக்கு ஒரு மேண்டேட் இருக்குது. அங்கே என்னென்ன கோர்ட் இருக்கணும், என்னென்ன சென்டர் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அது ஒருவேளை இந்த நீதிமன்றத்துக்கு இங்கே பைஃப்ரிகேஷன் ஆனதுனால அது இன்னும் முறையாக கிடைக்காம இருந்திருக்கலாம். இதை நம்ம இங்களுடைய மாவட்ட நீதிபதியிடமும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸ் நம்முடைய ஹைகோர்ட்டில் இருக்காங்க, அவங்கள சந்தித்து கேட்கும்பொழுது நிச்சயமாக அந்த சென்டர்லாம் மிக விரைவில் இங்கே வரும்ன்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.